வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் தாய் கிழவி. தலைப்பை பார்த்தாலே தெரியுது இது ஒரு பாச போராட்டம்னு. ஆனா வெறும் பாசம் மட்டும் இல்லாம இதுல ஒரு அதிரடியான ஆக்ஷன் கலந்த கிராமத்து கதையை சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கதை ஒரு அழகான கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்கே தன்னோட பேரனை உயிரையே வச்சு தாங்குற ஒரு பாட்டி. அந்த பேரனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த பாட்டி எப்படி ஒரு போராளியா மாறுறாங்க. ஒரு பாட்டி நினைச்சா எப்பேற்பட்ட வில்லனையும் எதிர்க்க முடியும்னு சொல்றதுதான் இந்த தாய் கிழவி. கிராமத்து மண்ணுக்கு உரிய அந்த வெள்ளந்தி மனிதர்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற பகை, இதுதான் படத்தோட முழு நீள கதை. பாட்டி கதாபாத்திரம், படத்தோட மிகப்பெரிய தூண் அந்த பாட்டிதான். அவங்களோட உடலமைப்பு, பேச்சு வழக்கு எல்லாமே ஒரு நிஜமான கிராமத்து பாட்டியே நமக்கு ஞாபகப்படுத்துது. எமோஷன் சீன்ல கண்கலங்க வைக்கிறாங்க, ஆக்ஷன் சீன்ல மிரட்டுறாங்க. ஹீரோ மற்றும் மற்றவர்கள். ஹீரோவோட நடிப்பு ஓகே. பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் மிரட்டலா இருந்திருக்கலாம்னு தோணுது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். யதார்த்தம், படம் முழுக்க ஒரு மண் வாசனை இருக்கு. செயற்கையான காட்சிகள் ரொம்ப கம்மி. கிளைமேக்ஸ், எதிர்பாராத அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படத்துக்கு ஒரு நல்ல முடிவை தருது. பாசம், பாட்டி பேரன் சென்டிமெண்ட் சீன்ஸ் கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ். மெதுவான வேகம், முதல் பார்ட் கொஞ்சம் மெதுவா போகுது. சில தேவையற்ற காட்சிகள் கதையோட வேகத்தை குறைக்குது. பட்ஜெட், ஒரு லோ பட்ஜெட் படங்கிறது சில இடங்கள்ல வெளிப்படையா தெரியுது. டெக்னிக்கல் குவாலிட்டி இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். மொத்தத்துல தாய் கிழவி பாசமும் ஆக்ஷனும் கலந்து ஒரு கிராமத்திலிருந்து. இந்த படத்தோட ரேட்டிங்ஸ் 5க்கு 2.75. நீங்க ஒரு எமோஷனல் மூவி லவ்வர்னா கண்டிப்பா இந்த வாரம் உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஊர்லயும் இது மாதிரி அதிரடியான பாட்டிங்க இருந்தா அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.